தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவன் வெளியேறலாம் சிக்னல் கொடுத்தார். திருமாவளவன் வெளியேறலாம் சிக்னல் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை ஆரம்பித்தார். 3 முறை இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஒரு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி என்று பல்வேறு கட்சிகளுடன் மாறி மாறி சவாரி செய்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்துள்ளார். தேர்தலுக்கு முன்பு RSS பெற்றெடுத்த குழந்தை விஜய் என்று கூறினார். திமுகவை வீழ்த்தவே பாஜகவால் விஜய் களமிறக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார். விஜயால் ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு வெற்றி பெற முடியாது என்று கூறினார். தற்பொழுது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு ஆதரவு தந்து அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார். தற்பொழுது அவருடைய மனநிலை எல்லாம் திமுக மீதுதான் உள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும், திமுக கூட்டணியில் போட்டியிட்டால் தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், திமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் தனக்கு ஏதாவது வெற்றி கிடைக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்காது என்று நினைக்கிறார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு பெற்றாலும் கூட அவரால் பணத்தட்டுப்பாட்டை சரி செய்ய முடியவில்லை. அவர் எதிர்பார்த்த பணப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவுடன் தான் உறவில் இருப்பதாக கூறினார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் தான் இல்லை என்று கூறினார். அமைச்சரவையில் பங்கு பெற்றதால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் உள்ளோம் என்று அர்த்தம் அல்ல என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக அரசை பொதுவெளியில் விமர்சிக்க ஆரம்பித்தார். மேலும் தனக்கு ஆதிதிராவிட நலத்துறை வேண்டாம், வேறு துறை வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கின்றார். ஆக திருமாவளவனை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்த முடியாது என்ற முடிவுக்கு ஜோசப் விஜய் வந்துள்ளார். கூட்டணியில் இருந்து வெளியேறலாம், அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆதரவை வாபஸ் பெறுவதாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதாவது வன்னியரசு அவர்கள் தற்பொழுது அமைச்சராக உள்ளார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாகவே உள்ளார். அடிக்கடி பேச்சை மாற்றி பேசுவதும் சந்தர்ப்பவாதியாக திகழ்வதும் அவருக்கு கைவந்த கலையாக உள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருந்து வெளியேற விரும்பினால் வெளியேறலாம் என்று விஜய் சிக்னல் கொடுத்துள்ளார். திருமாவளவன் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா என்பது சந்தேகம். ஏனென்றால் தற்பொழுது அமைச்சர் பதவி அவருக்கு கிடைத்துள்ளது. அவருடைய கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. அதை கண்டிப்பாக இழப்பதற்கு விரும்ப மாட்டார். தமிழக வெற்றி கழக ஆட்சியிலேயே பங்கு பெறுவார். ஆனால் பிள்ளைப்பூச்சியை போல் கூட இருந்து கொண்டே தேல் மாதிரி கொட்டி கொண்டேதான் இருப்பார். அது உண்மை.